இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வர போறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளை, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். இன்றைய நாளில் அழகான வேத வார்த்தை என்ன அப்படின்னா, எரேமியா 10ஆம் அதிகாரம் இறை திருவசனம் 6 எடுத்து வச்சு பாருங்களேன். ஆண்டவரே, உமக்கு நிகர் யாரும் இல்லை, நீர் பெரியவர், உமது பெயர் ஆற்றல் மிக்கது. இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தை பாடு. ஆண்டவரே, உமக்கு நிகர் யாருமே இல்லை, நீர் பெரியவர், உமது பெயர் ஆற்றல் மிக்கது. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகப்பெரியவராக இருக்கின்றார். நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும்னாலும் நம்ம யார்கிட்ட கேட்போம்? நம்ம ஏசப்பா. என் ஏசப்பா இது செய்வார்ப்பா, நான் உண்மையாக இருக்கேன், அவருக்கு கீழ்ப்படியும் பிள்ளையாக இருக்கேன், என் தேவையெல்லாம் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி முழு விசுவாசத்தை நம்ம ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் நமக்கு கொடுப்பாருங்க. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க, நிச்சயமாகவே முடியும் உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18 சொல்லப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வாசிக்கின்ற பொழுது நம்ம உள்ள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஆண்டவரே நமக்குள்ளார பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க. அதனால தான் ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுவேன், தினந்தோறும் வேதத்தை வாசியுங்கள் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நம்ம எவ்வளோ சோகத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை தான் எனக்கு ஆறுதலாக இருக்குது, எனக்கு நம்பிக்கை கொடுக்குதுன்னு சொல்லி எத்தனை பேர் சாட்சி சொல்லி நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம பல மாற்றங்கள் வராதான், சில பல விஷயங்கள் நடக்காதுன்னு சொல்லி யோசிச்சுட்ருப்போம்ல. தடுமாற்றம், இந்த விஷயம் பண்ணுறோம், பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண முடியல பிரதர். எதுவுமே நான் சரியாக தீர்மானிக்க முடியல. எல்லாமே அறம் மனசாகவே இருக்குது. பண்ணலாமா வேணாவா, நல்லா வருமா வராதா, இது இந்த பாதி நோக்கி நான் போகிறேன், வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா, சில பல கேள்விகள் நமக்குள்ளே வந்துருச்சுனாலே அந்த விஷயத்தை நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டாகவே பண்ண முடியாதுல்ல. பார்த்துக்கலாம்டா, ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்க, நான் இந்த விஷயத்தை நான் நல்லா பண்ண போகிறேன், இந்த பிஸ்னஸ் எடுத்து நான் நல்லா பண்ண போகிறேன், ஏன்னா நீங்கள் பக்கபலமாக இருங்க, பார்த்துக்கலாம். ஏன்னா எடுத்ததுமே நம்ம பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம ஜெயிக்க முடியாது. டக்குன்னு இந்த பிஸ்னஸ் ஓகோன்னு போகாது, கஷ்டப்படணும். ஸோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பாக கிடைக்குங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எடுத்ததுமே நம்ம ஜெயிச்சிடணும், எடுத்ததுமே நம்ம லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும், ஓஹோன்னு வரணும்ப்பா, லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை வாழணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நடந்தால் சந்தோஷம்தான், ஆனால் நடக்கிறதுன்றது கொஞ்சம் ரொம்ப ரேருங்க. ஏன்னா எடுத்ததுமே ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னாலும் டக்குனு அதில் மேலே போகிறதுனா நம்மளுடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்கணும், எஃபெக்ட் நல்லா போடணும்ல. ஸோ நிச்சயமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மிகப்பெரிய உயர்த்துவார். சோர்ந்து போகாதீங்க, கீழே விழுந்தாலும் சரி மீண்டும் எழுந்துச்சு, ஆண்டவர் நீங்கள் இருக்கீங்க, எவ்வளோ நாங்கள் விழுந்தாலும் சரி என்னை தாங்கி பிடிக்கிற முடிய கரங்கள் எப்போதும் என் கூட இருக்கணும் ஏசப்பா, எங்களை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கேட்கலாமா? இயேசுவின் நாமத்தினால் சொல்லி கூப்பிடுவது நமக்கு எவ்வளோ மிகப்பெரிய பாக்கியமாக இருக்குல்ல. ஆண்டவரே உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்றேன், ஏசப்பா நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றேன், என் அன்பு தந்தைன்னு சொல்லி கூப்பிட்றேன், என் ஜெபத்தை கேட்டுங்களா ஆசீர்வதிங்க ராஜா. எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தை கொடுப்பீங்கன்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆண்டவரே. எங்கள் கஷ்டத்துலேருந்து ஒரு விடுதலான ஒரு வாழ்க்கை கொடுப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் ஏசப்பா. அதோ இந்த டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி நாங்கள் அடித்து வச்சுருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த 2024 முடிய போது, இந்த மாதமும் முடிய போகுது. எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் நடக்கலையே ஆண்டவரே. 2024 தொடக்கத்தில் நாங்கள் சொன்னது போல் பல மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே டக்குன்னு பார்த்தீங்கன்னா கடைசி வருஷத்தில் நாங்கள் இருக்கோம். இந்த 2024 கடைசி மாதம் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கோம். ஆனால் எதுவுமே பண்ணலையே வாழ்க்கையில். பண்ணோம் நினச்சாலும் எதுவுமே பண்ண முடியல. ஆனால் புதிதாக பிறக்க போகின்ற இந்த 2025 எல்லோருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கண்டிப்பாக நம்ம ஏசப்பா கொடுப்பாருங்க. உங்களுடைய எஃபெக்ட் கண்டிப்பாக போட்டுக்கிட்டே இருங்க, உடல் உழைப்பை போடுங்க. யாரையும் நம்ம நம்பி இல்லை, நம்முடைய உழைப்பால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற போகிறோங்க. இன்றைய காலகட்டத்தில் பணம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் பணம் தான் அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா குடும்பத்தோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்க. நம்ம ஃபேமிலியோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் ரேர் ஆகிடும். அதனால் வந்து பணம் கண்டிப்பாக தேவை தான். இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே நம்ம இன்வால்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும், அதிகமாக இருக்கணும். ஒரு 50-50 இல்லாமல் குடும்பத்துக்கு நம்ம செலவிடுற நேரம் பார்த்திங்கன்னா 80% இருக்கணும். நம்ம பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில், அது ஒரு 20% எடுத்துக்கிட்டாலே போதும், குடும்பத்துக்கு அந்த பிரச்சனை இருக்காதுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டோட நம்ம வாழ்க்கை வாழ்ந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா. இன்றைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் இருக்கேன், சுகமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறேன், நீங்கள் உற்சாகமான ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்க, உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் ஜெபிக்க போகிறோம். சந்தோஷமாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க, அன்பை பரிமாறுங்க, ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா.
எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய நாமம் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் தருகின்ற பலத்த துருக்கமாக இருக்கின்றதப்பா. உம்முடைய வசனத்தை தியானித்து உம்முடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவதன் மூலம் உம்மை குறித்து அதிகமாய் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களை வனாந்தரத்தில் கண்ணோக்கியதைப் போல போராட்டங்களில் மத்தியில் இருக்கும் எங்களை தயவோடு பார்த்து உம்முடைய நோக்கத்திற்கு நேராக எங்களை வழிநடத்துங்க ராஜா. நாங்கள் கலங்கும் வேளையில் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி நீர் காணுகின்ற தேவனாய் இருக்கின்றீர் என்பதை உணர்த்தியதற்காக நன்றி இயேசப்பா. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தை நாங்கள் நம்பும்படி எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. எங்களுக்கு நீர் இம்மானுவேலாக இருப்பதற்காகவும் உம்முடைய கிருபையின் மூலம் எங்களை மீட்டுக் கொள்வதற்காகவும் உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. நாங்கள் பாதுகாப்பை நாடி எப்பொழுதும் உம்மிடம் ஓடி வருகின்றோம் ஆண்டவரே. எங்களை பார்த்துக்கோங்க இயேசப்பா. நாங்கள் இடறி கீழே விழுந்தாலும் சரி, உம்முடைய கரங்களை எங்களை பற்றி பிடித்து கீழே விழாதபடி எங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரை. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.